தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குருன் பிரணமாமதான கலியுதையும் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு ஓரிக்கை மண்டப ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பெரியவாதானே. ஓரிக்கை மண்டப ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பெரியவாதானே. இந்த ஓரிக்கை மணிமண்டபம் ஓரிக்கையில் இருக்குது, காஞ்சிபுரத்தை தாண்டி இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் தான். மணிமாமா அப்படிங்கிறவர் ஓரிக்கை மணிமாமானே சொல்கிறது உண்டு. ஏன்னா அவர் தான் அதை கட்டுறதுக்கு மெயின் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அவர் தான். இவருக்கு 10 வயசு இருக்கும்போது ஒரு 7 தடவை பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக ஆகிட்டார். அவர் மகாபெரியாளோட அந்த மணிமண்டபம் கட்டுறது அவருடைய பொறுப்பில் வந்தது. அந்த ஃபவுண்டேஷன் வந்து 80 அடி நல்லா அப்படி இருக்குது, அகலமாக இருக்குது, 90 அடி உயரம் இருக்குது. அது பெரிய ஏரியா பற்றி சொல்லலை, இதுதான் அவர் சொல்கிறார் இன்டர்வியூவில். பெரிய ஏரியாவாக இருக்குது அது. இது வந்து கூட வந்து கணபதி ஸ்தபதி அவர் தான் இந்த ஓரிக்கை மணி மண்டபத்தை அவர் தான் பண்ணவர். அவர் கூட அந்த இதுக்கான அந்த ஸ்ட்ரக்சரல் அந்த சிற்ப வேலைகள்லாம் பண்ணவர் அவர் தான். இப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு டவுட் வந்தது. இரும்பு ராடு கான்க்ரீட் இதெல்லாம் போட்டு நம்ம சாதாரணமாக பண்ணுற மாதிரி ஒரு அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் வெயிட் அதிகமாக தான் இருக்குது. இது பெரிய இதுவாக இருக்குது ஸ்ட்ரக்சர். ஏன்னா எல்லாமே அந்த கல் ராக்ஸில் தான் வர்றது. அந்த இதுவே கம்ப்ளீட்டாக அந்த இதுவுமே அந்த டோட்டல் இதுவே அப்படி தான் இருக்கும். அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே கருங்கல்ல தான் இருக்குது. அப்போ வந்து கீழே வந்து வெயிட் நிறைய இருக்கும். அதை எப்படி இது பண்ணுறது? அயன் ராடு யூஷுவல் கான்க்ரீட் அதெல்லாம் போட்டால் அதெல்லாம் எவ்வளோ காலம் இருக்கும்? அது வந்து துருப்பிடிச்சு போயிடுமே. அப்போது இது கீழே விழுந்துடும். இது என்னது இதுவாக இருக்குது, புதுசாக இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியலை. அவள் வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல. ஆனால் வேறு ஏதாவது வழி இருந்தால் அந்த வழியை பார்க்கலாம், இல்லை இதை மாதிரி பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். இதை வந்து யார்கிட்ட கேட்குறது? பெரியவா சித்தி ஆயாச்சு. அதனால் இவள் 2 பேரும் கிளம்பி நேர இதுக்கு போயிருக்கா, காஞ்சி மடத்துக்கு போயிருக்கா. அப்போ வந்து அதிஷ்டானத்தில் யாரோ இருந்திருக்கார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னவொடனே அவர் வந்து அப்படியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கார், ஒரு இதை எழுதி ஒரு பேக்கெட்டில் குங்குமம் வச்சுருக்கார். குங்குமம்னா அந்த ராடு அந்த கான்க்ரீட்லாம் போட்டு யூஷுவலாக பண்ணுறது. இன்னொரு இதில் விபூதி, பெரிய விபூதி தான் நான் ஹிட்டுருக்கு. அதுவாக இருந்தால் அது வந்து வேறு ஏதாவது மெத்தடை பார்த்து இந்த ராடு இரும்பு ராடு கான்க்ரீட் யூஸ் பண்ணாமல் பண்ணுற வேறு ஏதாவது மெத்தட், இதில் ஏதாவது ஒன்று பெரியவா சூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு போட்டு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு எடுத்து கொடுக்கும்போது விபூதி கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த யூஷுவல் ராடு கான்க்ரீட் நம்ம யூஷுவலாக பண்ணுற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பெரியவா விரும்புகிறா. அது இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்கிறான்றது தெரியுது. அப்புறம் வந்து அதை பற்றியான ரிசர்ச் பண்ணி ஏதாவது இருக்குமா அந்த மாதிரின்னு பார்க்கும்போது அப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோவில், மதுரையில் இருக்க மீனாட்சி கோவில், இதை பற்றியெல்லாம் அவள் கேள்விப்பட்டா. அவள் போய் பார்த்து அதை பற்றி புரிஞ்சுட்டா. எங்கே போனாலோ இல்லை யாராவது சொல்லி கேட்டுனாலோ அங்கே வந்து அந்த டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனில் கீழே எதுவுமே ஃபவுண்டேஷனில் இந்த இரும்பு கம்பிகளோ கான்க்ரீட்டோ கிடையாது. ஆனால் மணல் தான் கீழே ரொப்பி இருக்கா, அது மேலே அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்றத கேட்டுண்டா. வந்து புரிஞ்சுண்டா. சரி, இதை எப்படி இதே மாதிரி நம்ம அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுட்டு சாண்டு ஃபில் பண்ணணும் நல்லா. ஒரு இது இருக்குன்னா 3 அது மாதிரி 3 மடங்கு கீழே ஹைட்டுக்கு 3 மடங்கு ஹைட்டுக்கு கீழே வந்து மணல் போடணும். அப்படின்னா எவ்வளோ மணல் இப்போ இங்கே உள்ளே இருக்கும் நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் பண்ணி மணலை கொட்டியிருக்கா கீழே. நல்லா கீழே வந்து வெறும் மணல் மட்டும்தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது. வெறும் மணலை ரொப்பி அது மேலே தான் இப்போ ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. அதுதான் ஓரிக்கை மணி மண்டபம். அந்த மாதிரி இருக்கிறது தான் எவ்வளோ காலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோ இல்லை
ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் காஞ்சிபுரம் இந்த மாதிரி இதெல்லாம் இதில் மாதிரி கல்லில் பண்ண இதெல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுட்டுருக்கா. ஆனால் அந்த மாதிரி எனக்கும் பண்ணு அப்படின்னு பெரியவா வந்து சொல்கிறா இல்லை, அதுதானே பெரியவா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கா. எனக்கு வந்து விபூதி கொடுத்துருக்கா. விபூதினா இதுதான், அந்த இதெல்லாம் வேணாம், அயன் ராடோ இதெல்லாம் வேண்டாம், கான்க்ரீட்லாம் வேண்டாம், வேறு ஒரு மெத்தட் வேணும் அப்படின்னு 3க்கு 1 அது மாதிரி அதை ஃபுல்லாக இதை ரொப்பணும், மணலை ரொப்பணும். கீழே வந்து ஃபுல்லாக தோண்டி அதில் ஹைட்டு 3னா 1 மடங்கு நிச்சயமாக இது இருக்கணும், மணல் இருக்கணும்னு அர்த்தம். அப்படி போட்டு பண்ணி இது பண்ணி கொடுத்துருக்கார். அது மாதிரி பண்ணி தான் அது இதுக்கு அது மாதிரி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நான் பெரிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படின்னா கூட அப்படின்னு வாழ நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது உண்மை கிடையாது. எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும்போது நான் எங்கே போய் கேட்பேன், பெரியவாட தான் கேட்பேன். இப்போ பெரியவா தான் அது பதில் கொடுத்துருக்கா எனக்கு. இந்த மாதிரி ராடு கான்க்ரீட்டு இந்த மாதிரி மெத்தடு வேண்டாம், வேறு ஒரு மெத்தடு தான் எனக்கு இருக்குது, அதுதான் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு. பெரியவா எப்பயுமே சில சமயம் வந்து அவர் என்னன்னு சொல்ல மாட்டார், நம்ம போகும்போது அது என்னன்னு தெரியும். அது பெரியவா அனுகிரகத்தில் தான் அது நடக்கும். நிறைய அனுபவங்கள் நம்ம அப்படி பார்த்துருக்கோம். பெரியவா இதுதான் சில சமயம் சொல்லுவார், சில சமயம் சொல்லவும் மாட்டார். தேடி பார்க்கும்போது அது கிடச்சிடும். அதுதான் பெரிய பரமேஸ்வரோட அனுகிரகம் இல்லைன்னா அந்த புத்தி வராது, அது மாதிரி பார்க்க முடியாது. அதே அவளுக்கு தோணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஏன் தோணியிருக்குன்னா பெரியவாவோட அனுகிரகம். அதனால் பெரியவா தான் அதை சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால் மகாபெரிவா தான் ஓரிக்கை மண்டபத்தோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படின்னு அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்கிறார். அது உண்மைதான். பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம இன்றைக்கி நல்லா படிச்சுட்டோம், நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு யாராலையும் ஒன்றும் சொல்லிட முடியாது. அது எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த பரமேஸ்வரனோட அனுகிரகம் ஏதாவது தான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிய பாதவேஸ்வரன், மகாபெரிய பாதவேஸ்வரனம்.